இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே கப்பலில் இருந்து 147 காற்றாலை இறகுகள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை கையாண்டு தூத்துக்குடி வாகும் சிதம்பரனார் துறைமுகம் வரலாற்று சாதனை நிகழ்த்தியது. இதற்கு முன்பு கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி ஒரே கப்பலில் 103 காற்றாலை இறகுகளை கையாண்டது சாதனையாக இருந்தது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சரக்குகளை கையாளுவதில் புதிய தேசிய சாதனையை படைத்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே கப்பலிலிருந்து 147 காற்றாலை இறகுகள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை கையாண்டு தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி ஒரே கப்பலில் 103 காற்றாலை இறகுகளை கையாண்டதே சாதனையாக இருந்தது. தற்பொழுது அந்த சாதனையை வ.உ.சி துறைமுகம் முறியடித்துள்ளது. சீனாவின் சின்சோ துறைமுகத்திலிருந்து MV போரன் ஜியூசோ என்ற கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்ட தலா 76 மீட்டர் நீளமுள்ள இந்த 147 இறகுகளும் மார்ச் 8ஆம் தேதி வெற்றிகரமாக இறக்கி முடிக்கப்பட்டன. 75 விழுக்காடு அதிரடி வளர்ச்சி. இந்த நிதியாண்டில் பிப்ரவரி 2020 வரை வ.உ.சி துறைமுகம் மொத்தம் 4211 காற்றாலை இறகுகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் 2395 இறகுகள் ஒப்பிடுகையில் 75.82 விழுக்காடு வளர்ச்சியாகும். காற்றாலை இறகுகளை கையாளுவதில் இந்தியாவின் முன்னணி துறைமுகமாக திகழும் வ.உ.சி துறைமுகம் தனது உள்கட்டமைப்பை மேலும் மேம்படுத்தி வருகின்றது. துறைமுகத்தின் உட்பகுதியில் 60,000 சதுர மீட்டர் கூடுதல் சேமிப்பு இடம் உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிப்புறத்தில் மேலும் 1,80,000 சதுர மீட்டர் பரப்பளவு சேமிப்பு வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சாதனையை சாத்தியமாக்கிய இறக்குமதியாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தின் தலைவர் சுஷாந்த குமார் புரோஹித் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மெட்டைம் ஆம்பிரிகால் விஷன் 2044 திட்டத்தின்படி சுற்றுச்சூழலுக்கு உகந்த கடல்சார் துறையை உருவாக்க இத்துறைமுகம் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.